மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோ 366ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும், நியூஸ் சேனல்ஸ்லயுமே வந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டே இருக்காங்க. அமெரிக்கா இஸ் ஆன் ஃபயர். இன்னுமே வந்து அங்க எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய காட்டுத் தீயானது ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மீதி இடங்கள் எல்லாமே வந்து தீக்கு இரையாயிருக்கு, சாம்பலாயிருக்கு அப்படின்றது. அமெரிக்கா, கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பரவிட்டு இருக்கக்கூடிய காட்டுத் தீயோட நிலவரம் என்ன? இப்ப என்ன அங்க வந்து நடந்துட்டுருக்கு? இன்னும் ஏன் அந்த தீய கட்டுப்படுத்த முடியல? இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு பிளான்டு வந்து இன்சிடென்ட்டு. இது வந்து மனிதர்களாக உருவாக்கப்பட்ட காட்டுத்தீ. இது ரொம்பவே வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க போல, அப்படின்ற மாரி நெறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த காட்டுத்தீ வந்து இந்த அளவுக்கு பரவிட்டுருக்கு. ஏன் அத வந்து கட்டுப்படுத்தவே முடியல? அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வீசக்கூடிய சாண்டா ஆனா விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காத்து. யூசுவலாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியாவ சுத்தி வீசக்கூடிய ஒரு காத்து தான். அந்த காத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே டெசர்ட் அதாவது பாலைவனத்திலிருந்து வரக்கூடிய காத்து அப்படின்றனால, ரொம்ப வறண்ட காத்தா தான் அந்த சாண்டா ஆனா விண்ட்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி ஒரு வறண்ட காத்து இருக்கு அங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியால கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமாவே மழைப்பொழிவு இல்ல. வறண்டு காணப்படுது அந்த இடமே அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் 2024 அப்படின்றது ஹாட்டஸ்ட் இயர் ஆஃப் த எர்த் அப்படின்ற எவர் அந்த மாரி ஒரு இயரா இருந்தது. நம்மளுமே வந்து சம்மர் டைம்ல எந்த அளவுக்கு ஒரு வெப்பமான ஒரு சிச்சுவேஷன வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு தெரியும். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு வறண்ட கிளைமேட் தான் அங்க இருந்திருக்கு. ஆல்ரெடி வந்து அங்க மழை இல்ல, 10 மாசமா வந்து அப்படி இருக்கனால, ஒரு வறண்ட நிலைமை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சாண்டா ஆனா விண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வறண்ட காற்று அப்படின்றனால, அங்க பரவன காட்டுத் தீயோட வேகம் வந்து இன்னும் அதிகமா வந்து பரவறதுக்கு இந்த சாண்டா ஆனா விண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான காரணமா இருந்திருக்கு. சரி, இந்த இடத்துல காட்டுத்தீ வரக்கூடியது ரொம்பவே வந்து இயற்கையா? இல்ல வந்து ஏதாவது ப்ரீ பிளான்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில வந்து இந்த காட்டுத்தீ வர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப யூசுவலான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அங்க வீசக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அந்த மாரி சில விஷயங்கள்னால, அங்க பரவக்கூடிய கா அ அ ஆக்சுவலி அங்க வரக்கூடிய காட்டுத்தீ அப்படின்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஆனா, அத இந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மகாநதிய வந்து அழிக்கிற அளவுக்கு வந்து அது இந்த அளவுக்கு பரவறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மின்னல் தாக்கியிருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயர் பாஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. அந்த வயர்னால கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனா, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூவன் பண்ணல. இதுவரைக்கும் இதுதான் இந்த காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சதுக்கான மைய புள்ளி அப்படின்னு வந்து இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான விசாரணைகள் போயிட்டுருக்கு. இதுல நெறைய பேர வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க வீடுகள் இல்லாம இருப்பாங்க இல்லையா? அந்த மக்கள்லாம் வந்து காட்டுத்தீய பரவ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தான் வந்து இந்த காட்டுத்தீய பரப்புனாங்க அப்படின்ற மாரி சில பேர கைதும் பண்ணியிருக்காங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாவே காத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தீ அதிகமா பரவும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல இந்த சாண்டா ஆனா விண்ட் அப்படின்றது வறண்ட காற்றா இருக்கிறது மட்டும் இல்லாம, மணிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் வந்து அந்த காத்தோட வேகம் இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 56 கிலோமீட்டர் ஸ்பீட்ஸ் அந்த மாரி வந்து கம்மியா இருக்கனால, இப்போ ஓரளவுக்கு அந்த காட்டுத் தீய வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியுது. ஆனா, ஆரம்ப காலத்துல 1 வாரமாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காற்றோட வேகம் அதிகமா இருந்தனால, அந்த தீய கட்டுப்படுத்த முடியல. சரி, நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்க போது அப்டின்னா, நம்ப ஓரளவுக்காவது அந்த இடத்துல காட்டுத்தீ வரதுக்கான பாதிப்புகள் இருக்கு அப்டின்றப்ப, ப்ரிகாஷனரியா இந்த வந்து மெஷர்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கணும் இல்லையா? அந்த கவர்மெண்ட் வந்து இப்ப வெள்ளம் வரப்போது நம்ப என்ன ஒரு அறிவிப்பு விடுறாங்க அப்டின்னா, நம்ம எல்லாம் இப்பலாம் பயங்கர ப்ரிகாஷனரியா இருக்கோம். வண்டி எடுத்துட்டு போய் வந்து ஹைவேஸ்ல விடுறது, பிரிட்ஜ் மேல விடுறது அப்டின்னு, ஒரு வாரத்துக்கு தேவையான கிராசரிஸ் வாங்கி வைக்கிறது, எல்லா ஃபோன்லயும் சார்ஜ், லேப்டாப்ல சார்ஜ் அப்டின்னு ரொம்பவே இப்பலாம் மழை வருதுன்னு ஒரு அலர்ட் குடுத்தா, நம்ம அவ்ளோ ப்ரிகாஷனரியா இருக்கோம். ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு மழைனால, ஃப்ளட்டுனால நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நெறைய இழந்திருக்கோம். ஸோ, இப்படிலாம் நடக்க போது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுக்கணும்னு நம்மளுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கு. அமெரிக்கா மாரியான நாடு, அங்க காட்டுத்தீ வரத்துக்கான ஒரு பகுதி அப்படின்றது மக்களுக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம, கவர்மெண்ட்டுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது, அவங்களால ஏன் இந்த காட்டுத்தீய கட்டுப்படுத்த முடியல? ஏன் வந்து இவ்ளோ ஒரு போராட்டம்? 1 வாரத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுத்தீ எரிஞ்சுட்டு இருக்கு.
பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடிக்கான மதிப்பிலான விஷயங்கள வந்து இழந்திருக்காங்க. பல மில்லியனர், பில்லியனர்ன்னு வேர்ல்டு ஃபேமஸ் செலிபிரிட்டீஸோட வீடு வரைக்கும் எல்லாமே அழிஞ்சிருக்கு. மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தையே இழந்திருக்காங்க. அப்படின்ற மாரி ஏகப்பட்ட விஷயம். அவங்களால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து போதுமான தண்ணி இல்ல அப்படின்றாங்க. இப்படி ஒரு காட்டுத்தீ பரவுது அப்படின்னா, தண்ணி எவ்ளோ முக்கியம்? அத அணைக்கிறதுக்கு. அந்த போதுமான தண்ணி அங்க இல்ல அப்டின்றாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு இல்ல. அப்படியே இருந்தாலுமே, அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு தேவையான ஃபண்ட் வந்து அந்த கவர்ன்மெண்ட் கைட்லருந்து வரல அப்டின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அ ஏன் இந்த மாரிலாம் விஷயங்கள் நடக்குது அப்டின்னா, ஆல்ரெடி வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்காக ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா? அந்த பட்ஜெட்ட வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்பவே கம்மியா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது, அந்த பட்ஜெட்ட வச்சுட்டு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸால வந்து பார்த்தீங்கன்னா, போராட முடியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பெரிய லாஸ் நடக்குது. நாமெல்லாம் சின்னதா ஒரு லாஸ் நடந்தாலே நம்மளோட ப்ராப்பர்ட்டி அசையும், அசையா சொத்துக்கள் மேலலாம் நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்போம். சரி இவங்கலாம் வந்து அந்த இன்சூரன்ஸ கிளைம் பண்ணிக்க முடியும் இல்லையா? அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்காவது அதுலருந்து மீண்டு வர முடியும் இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்கலாம். அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும் இல்லையா? அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அத சுத்தி இருக்கக்கூடிய கம்பெனிஸு, அவங்க 6 மாசம், ஒரு 1 வருஷமாவே அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்சூரன்ஸ் குடுக்கவே ரெடியா இல்ல. ஏன்னா, இப்படி ஒரு காட்டுத்தீ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்க பரவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நாங்கலாம் வந்து இன்சூரன்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, எங்களோட கம்பெனி வந்து லாஸ் ஆயிடும். அப்படின்ற மாரி பல விஷயங்கள வந்து சொல்லி, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்சூரன்ஸே குடுக்கல. நெறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதியிலருந்து வெளியவே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தீங்க. உங்களோட உடைமைகள இழந்திருந்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கான பாசிபிள் வேஸ்லாம் நாங்க கிரியேட் பண்ணி குடுப்போம். சப்போஸ் நீங்க இன்சூரன்ஸ் எதுவுமே போடல, உங்ககிட்ட எந்த ஒரு விதமான இன்சூரன்ஸுமே இல்ல அப்டின்னா, அதுக்காகவுமே வந்து உங்களோட உடைமைகள இழந்ததுக்கு நாங்க ஒரு வழிவகை பண்ணுவோம் அப்படின்னு, அதுக்குன்லாம் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, ஆல்மோஸ்ட் டூ த கோர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் நாங்க வந்து திருப்பி எங்களால பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே 100% வந்து உங்களோட இத வந்து நாங்க ரீஃபில் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இருந்தாலுமே, ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அங்க ஒரு இந்த மாரி சிச்சுவேஷன் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க எவ்ளோ கிளவரா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன் அந்த கவர்ன்மென்ட்க்கு இந்த விஷயம் தெரியல? எவ்ளோ பெரிய விஷயம். அப்ப அந்த கவர்ன்மெண்ட் வந்து இத அலட்சியமா எடுத்துட்டாங்களோ? இல்ல வந்து அவங்க எப்படி இந்த விஷயத்த இவ்ளோ அசால்ட்டா விட்டுட்டாங்க? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வந்து வருது. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் இது வந்து ஒரு ப்ரீ பிளான்ட் விஷயமா இருக்குமோ? அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஏன்னா, இப்ப வந்து ட்ரம்போட ஆட்சி காலம் வரப்போது. அந்த ட்ரம்புமே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பைடனோட அரசாங்கத்து மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது முழுக்க முழுக்க இந்த காட்டுத்தீய கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணமே உங்களோட மேனேஜ்மெண்ட் சரி கிடையாது. உங்களோட கவர்ன்மெண்டோட மேனேஜ்மெண்ட் வந்து சுத்தமா சரி கிடையாது. அது மட்டும் தான் முக்கியமான ரீசன் அப்படின்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்ட வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ரீ பிளான்ட் விஷயம் அப்படின்லாம் சொன்னதுக்கு, பைடனோட சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அது மாரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. இது இயற்கையா நடந்த ஒரு விஷயம் தான். நாங்க எங்க சைட்ல இருந்து என்னலாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் மக்களுக்காக பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து தீயானது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ, அந்த மக்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே, அங்க கோடிக்கணக்கான ஐ மீன் நெறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையே இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொந்த வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த வீடு வேற அங்க வுட்டுனால கட்டப்பட்டது அப்படின்றனால, மொத்தமாவே அவங்க வீடு அப்படின்றது சாம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அத வந்து அவங்க கண்ணெதிர்க்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமுமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸ்டில் இது அவ்வளதானா? இந்த தீய வந்து கட்டுப்படுத்திருவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இன்னுமுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அந்த காத்தோட வேகம் கம்மியா இருக்கு. அதனால வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கப்புறம் அதாவது ஜனவரி 22க்கு அப்புறம் அந்த காத்தோட வேகம் இன்னும் அதிகமாகலாம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வேகம் அதிகமாகலாம் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ, அகெயின் வந்து அந்த தீயோட வேகமானது பரவி, மீதி இருக்கக்கூடிய இடங்களையுமே அழிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரியும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்த அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கொண்டு போக போறாங்க, எந்த அளவுக்கு வந்து ரிசால்வ் பண்ண போறாங்க, என்ன ஒரு சொல்யூஷன் எடுக்க போறாங்க, மக்களுக்கு வந்து என்ன மாரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ண போறாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $700 மாரி வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க குடுக்க போறாங்க அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி என்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது நெறைய பேரோட கேள்வியா என்ன இருக்குன்னா, நம்ம ஊர்லயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நம்மள சுத்தியே வந்து அங்க எவ்ளோ இது விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமா? அப்படின்ற மாரி நெறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ஸ்டில் நம்ம ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நடந்தா அத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த அ அத ஃபேஸ் பண்ணி தான் அதுலேருந்து ஒரு லெசன கத்துக்கணும்னு கிடையாது. நம்மளுக்கு அங்க எதிர்க்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே, அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அது எப்படி அதுலேருந்து நம்ப இருந்தோம்னா, அதுலேருந்து எப்படி வெளிய வருவோம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த யோசிப்போம் இல்லையா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த மாரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே, நம்ம சுத்தி அந்த விஷயம் நடக்கும்போது, நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்கும்போது, நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து ரிசால்வ் பண்ண முடியும். நம்மளுக்கான சொல்யூஷன் நம்மளால தேட முடியும் அப்படின்றது தான் வந்து என்னோட பாயிண்ட். ஒரு ஃப்ளட் வந்தா நம்ம இப்பலாம் எவ்வளோ ப்ரிகாஷனரியா இருக்கோமோ, இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தாலுமே நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கலாம். ஸோ இந்த மாரி இன்சிடென்ட்ஸ்ல இருந்து அத தான் வந்து நம்ம லெசன்ஸா எடுத்துக்கணும். ஸோ அடுத்த நாட்டு பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்றத மாரிலாம் நம்ம யோசிக்காம, அதுலருந்து நம்மளுக்கு என்ன நல்ல விஷயம் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்றத யோசிச்சாலே போதும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாவும், இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான, இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய சம்பிரதாயமான லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா.